ஓம் சுவாமியே சரணமையப்பா. மகர ஜோதி மகிமைகள். சுவாமி சபரிமலையில் எழுந்தருளி சகல லோகங்களையும் காத்தருளும் கண்கண்ட தெய்வம். 8 திசைகளுக்கும் அருளை கொட்டிக் கொடுக்கும் ஹரிஹரன் புதல்வன். எங்கும் எப்போதும் உதவிட ஓடிவரும் ஏழை பங்காளன். ஆன்மீக மழையில் ஆன்மாவை நனைய வைக்கும் ஆனந்த சித்தன். இப்படி ஐயப்ப சுவாமியை பற்றி வாழ்நாள் முழுக்க போற்றி புகழலாம். அவ்வளவு மகத்துவம் வாய்ந்த தெய்வம் சுவாமி ஐயப்பன். சிறப்புமிக்க கார்த்திகை மார்கழி மாதங்களில் பரவலாக பக்தர்கள் மாலை அணிந்து சபரிமலைக்குச் சென்று ஐயப்பனை வழிபட்டு வளம் பெறுவார்கள். இத்தகைய புனிதமான நாட்களில் ஐயப்ப சுவாமி வழிபாட்டிற்கு பின்னால் உள்ள ஐதீகங்களை பற்றி கூறுவதே இன்று மகர ஜோதி மகிமைகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். ஜோதி. ஜோதி என்பது இறை வடிவம். ஜோதி என்பது தெய்வீகத்தின் தோற்றம். ஜோதி என்பது ஆன்மாவின் அம்சம். ஆம், ஜோதி என்பது அனைத்திற்கும் மூலம். மனிதன் கடவுளை உணர்ந்து ஆலயங்கள் அமைத்து இறைவனை வழிபடுவதற்கு முன்பு ஆதி மனிதன் வழிபட்டது ஜோதி வடிவம்தான். வேதங்கள் 4ம் ஜோதி வழிபாட்டை போற்றி புகழ்கின்றன. சித்தர்கள் தங்களுக்குள் இருக்கும் அக்னி கனலை இறைவனின் ஜோதி வடிவத்துடன் இணைத்து வாழ்த்தி வணங்குகின்றனர். நமது சைவ திருமுறைகள் சிவபெருமானை அழலாகிய அண்ணல், தீயுருவாகி நின்ற நிமலன், வேழ வெண்கொம்பு ஒசித்த மாலும் விளங்கிய நான்முகனும் சூழ எங்கும் தேட ஆங்கோர் ஜோதியுளாகி நின்றாய் என ஈசனை ஜோதி வடிவில் போற்றுகின்றன. அறியும் மயனும் காணாமல் நின்ற அகண்ட பெரும் சோதியே, ஆலங்காட்டில் பேயார்க்கு தாண்டவ காட்சி தந்த கூத்தனே, அறியும் மயனும் காணாமல் நின்ற அகண்ட பெரும் சோதியே, ஆலங்காட்டில் பேயார்க்கு தாண்டவ காட்சி தந்த கூத்தனே. நம்மாழ்வாரோ திருமாலை சுடர்மிகு ஜோதியாகி எல்லா உலகும் நிறைந்தான் என திருவாய்மொழியில் வணங்கி வழிபடுகிறார். வள்ளலார் இறைவனை அருட்பெருஞ்சோதி என்று போற்றி ஜோதி வடிவ வழிபாட்டின் உச்சத்தை அடைந்தார். ஆகையால்தான் திருவருட்பா பாடல் தொடக்கத்தில் ஜோதி 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 சுயம் என அருளியுள்ளார். இதன் பொருள் இயற்கையான தன்னிச்சையான பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கும் இறைவனின் பேரொளியே சுயம் என்பது ஆகும். கணபதி துதி சூரிய கோடி சமப்பிரபா என கூறுகின்றது. அதாவது 10 மில்லியன் சூரிய பிரகாசம் உடையவனே என்று விநாயகரை ஜோதி வடிவில் புகழ்கின்றது. ஜோதி வடிவம் என்பது உருவமற்ற காலத்தால் அழியாத பிரபஞ்ச ஆற்றலாக விளங்கும் இறைவனின் தெய்வீக நிலையை குறிக்கின்றது. திருவண்ணாமலை தீபம் வள்ளலாரின் அருட்பெருஞ்சோதி வரிசையில் இறைவன் ஜோதி வடிவில் அருள் பாலிக்கும் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இன்னும் ஒரு மகா தரிசனம் அற்புதமான மகர ஜோதி தரிசனமாகும். சபரிமலையில் ஒவ்வொரு ஆண்டும் மணிகண்டன் மகர ஜோதியாய் பக்தர்களுக்கு காட்சியளிக்கும் பரவசமூட்டும் அற்புத தரிசனத்தை பற்றி அறிந்து கொள்ளலாம். வாருங்கள். காட்டில் கண்டெடுக்கப்பட்ட குழந்தையை பந்தள அரசன் ராஜசேகரன் மணிகண்டன் என பெயரிட்டு தனது மகனாக வளர்க்கத் தொடங்கினார். ஐயப்பன் வளர்ந்து குருகுலத்தில் படிக்கும் போது வாய் பேச இயலாத தனது குருவின் மகனான கண்ணனை பேச வைத்தார். இதனை கண்டு ஆச்சரியப்பட்ட குரு ஐயப்பனிடம் உண்மையில் நீ யாரப்பா என கேட்க ஐயப்பன் குருவிடம் உண்மையை மறைக்க விரும்பாமல் தான் யார் என்பதையும் தனது அவதார நோக்கத்தையும் தெரிவித்து யாரிடமும் இதனை தெரிவிக்க வேண்டாம் என வேண்டுகோள் விடுத்தாராம். அத்துடன் குரு தட்சணையாக ஆண்டுதோறும் மகர சங்கராந்தி தினத்தில் ஜோதி சொரூபனாக காட்சி தருவதாக குருவிடம் கூறினாராம்.
இதனால்தான் ஆண்டுதோறும் ஐயப்பன் மகர சங்கராந்தி தினத்தில் மகர ஜோதியாக காட்சியளிப்பதாக புராணங்கள் கூறுகின்றன. அது மட்டுமல்லாமல் மகிஷியை வதம் செய்து புலிப்பாலுடன் பந்தள தேசம் வந்த ஐயப்பன் தனது அவதார நோக்கம் முடிவடைந்ததால் யோக நிஷ்டையில் இருக்கப் போவதாக கூறி சபரிமலையில் தியான கோலத்தில் அமர்ந்தார். ஆனாலும் பாசம் குறையாத பந்தள மன்னர் ராஜசேகரன் தனது மகனை காண ஆண்டுதோறும் சபரிமலைக்கு சென்று வந்தார். அப்படி செல்லும் போது பந்தள தேசத்தின் இளவரசரான ஐயப்பன் இப்படி தவக்கோலத்தில் இருப்பதைக் கண்டு மனம் சஞ்சலப்பட்டு ஐயப்பனின் சம்மதத்தோடு தான் காண வரும்போது ஐயப்பனை அலங்கரிப்பதற்காக ஆபரணங்களை செய்து அதனை கொண்டு வந்து ஐயப்ப சுவாமிக்கு சூட்டி அழகு பார்ப்பாராம். அப்போது பந்தள மன்னன் ஐயப்பனிடம் ஜோதி வடிவில் ஆண்டுக்கு ஒரு முறையாவது தனக்கு காட்சியளிக்க வேண்டும் என கோரிக்கை வைக்க ஐயப்பனும் அதற்கு சம்மதித்து மகர சங்கராந்தி நாளில் ஜோதி வடிவில் அருள் பாலிப்பதாக ஓர் ஐதீகம் சொல்லப்படுகிறது. சரி, மகர ஜோதியை முன்னிட்டு நடைபெறும் சிறப்பு வைபவத்தை பற்றி காணலாம் வாருங்கள். மகர விளக்கு திருவிழா நடைபெறுவதற்கு 3 நாட்கள் முன்னதாக பந்தளம் அரண்மனையிலிருந்து சுமார் 80 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சபரிமலைக்கு பந்தள மன்னரால் உருவாக்கப்பட்ட ஆபரணங்கள் 3 பெட்டிகளில் தலைச்சுமையாக கொண்டு செல்வார்கள். திருவாபரண பெட்டி பந்தள அரண்மனையிலிருந்து புறப்பட்டு சபரிமலை சன்னிதானத்தை வந்தடையும் வரை வானில் கருடன் காவலாக கூடவே வரும் என்பதும், திருவாபரண பெட்டி சன்னிதானத்தை அடைந்ததும் சன்னிதானத்தை 3 முறை வலம் வந்துவிட்டு பிறகு கருடன் யாருடைய கண்ணிலும் படாமல் மறைந்துவிடும் என்பதும் அதிசயத்திலும் அதிசயமாகும். வருடம் முழுவதும் தவக்கோலத்தில் காட்சி தரும் ஐயப்பனுக்கு மண்டல பூஜை நடக்கும் நாளில் மட்டும் தங்க அங்கியும் மகரவிளக்கு பூஜை நாளன்று மட்டும் திருவாபரணங்களும் அணிவிக்கப்படுகின்றன. ஐயப்பனின் தங்க அங்கியானது ஆரன்முளா பார்த்தசாரதி கோவிலிலும் திருவாபரணங்கள் பந்தள அரண்மனையிலும் வைத்து பாதுகாக்கப்படுகின்றன. திருவாபரண பெட்டி ஊர்வலமாக வரும்போது மொத்தம் 3 பெட்டிகளாக கொண்டு வரப்படும். அவை திருவாபரண பெட்டி, வெள்ளிப்பெட்டி, கொடிப்பெட்டி ஆகியவை ஆகும். இதில் திருவாபரண பெட்டி மட்டுமே சபரிமலை கோவிலுக்கு செல்லும். மற்ற 2 பெட்டிகளும் மாளிகைப்புறத்தம்மன் சன்னதிக்கு கொண்டு செல்லப்படும். முதலாவதாக திருவாபரண பெட்டியில் ஐயப்ப சுவாமியை அலங்கரிக்கும் ஆபரணங்கள் இருக்கும். அதில் திருமுகம் எனப்படும் சாஸ்தாவின் முகக்கவசம், பிரபா மண்டலம் எனப்படும் பிரபாவளி, வலிய சுரிகை எனப்படும் பெரிய கத்தி, செரிய சுரிகை எனப்படும் சிறிய கத்தி, யானை விக்கிரகம், 2 கடுவாய் புலி விக்கிரகம், வெள்ளி கட்டிய வலம்புரி சங்கு, பூர்ணா மற்றும் புஷ்கலாதேவியர்களின் உருவம், பூத்தட்டம் எனப்படும் பூக்களை வைக்கும் தங்கத்தட்டு, நவரத்தின மோதிரம், சரப்பளி மாலை, தங்க இதழ்களால் ஆன வில்வ மாலை, நவரத்தினங்களால் ஆன மணிமாலை, தங்கத்தால் ஆன எருக்கம்பூ மாலை ஆகியவை திருவாபரண பெட்டியில் இருக்கும். அடுத்ததாக வெள்ளி பெட்டியில் தங்கக் குடமும் பூஜை பாத்திரங்களும் இருக்கும். கொடிப்பெட்டியில் யானைக்கான நெற்றிப்பட்டம், தலைப்பாறை மற்றும் உடும்பாறை மலைக்கான கொடிகள், குடை மற்றும் யானை ஊர்வலத்துக்கான பொருட்கள் ஆகியவை இருக்கும். இந்த வெள்ளிப்பெட்டியும் கொடிப்பெட்டியும் மாளிகைப்புறத்தம்மன் சன்னதிக்கு கொண்டு செல்லப்படும். கொடிப்பெட்டியில் உள்ள பொருட்களை கொண்டு மறுநாள் யானை அலங்கரிக்கப்பட்டு அதில் மாளிகைப்புறத்தம்மன் சரங்குத்தி வரையில் பவனி வந்து அருள் பாலிப்பார். மகரவிளக்கு நாளன்று திருவாபரணங்கள் அணிவிக்கப்பட்டு சுவாமி ஐயப்பன் அரச கோலத்தில் தங்கமயமாக ஜொலிப்பதை காண கண்கோடி வேண்டும். சன்னிதானத்தில் ஐயப்ப சுவாமிக்கு திருவாபரணங்கள் அணிவிக்கப்பட்டு கற்பூர ஆரத்தி காட்டி முடிந்ததும் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு வடகிழக்கே அமைந்துள்ள காந்தமலையில் 3 நட்சத்திரங்கள் அடுத்தடுத்து 4 நிமிடங்கள் ஒளிரும். காந்தமலையில் நட்சத்திரங்கள் தெரிந்ததும் சுவாமியே சரணமையப்பா என்ற சரணகோஷம் 5 மலையிலும் எதிரொலிக்கும் வகையில் பக்தர்கள் உற்சாக முழக்கமிடுவார்கள். ஓம் உரல்குடி தீர்த்தமே, ஓம் சுவாமியின் திருவாபரணமே, ஓம் சத்தியமான திருப்படிகளே, ஓம் கருப்பு சுவாமியே, ஓம் கடுத்த சுவாமியே, ஓம் மாளிகைபுரத்து அம்மலோக மாதாவே, ஓம் கற்பூர குண்டமே.
அப்போது காந்தமலை உச்சியில் தோன்றும் ஜோதி தரிசனத்தை லட்சக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் கண்டுகளிக்கும் காட்சி காண்போரை மெய்சிலிர்க்க வைக்கும். மகரவிளக்கு வைபவமானது ஐயப்பனே ஜோதி வடிவில் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார் என்பது ஐதீகமாகும். ந தத்ர சூர்யோ பாதி ந சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாதி குதோ அயமக்னி தமவே பாந்தமனு பாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாந்தி என்பது வேத வாக்காகும். அதாவது சூரியன் பிரகாசிப்பதில்லை, சந்திரனோ நட்சத்திரங்களோ பிரகாசிப்பதில்லை, மின்னல் கீற்றுகளும் ஒளிர்வதில்லை. உன் ஒளியே எல்லாவற்றுக்கும் ஒளியூட்டுகிறது, அதுதான் ஒளிரும் பொருட்களுக்கெல்லாம் ஒளி தருகிறது என வேதங்கள் கூறுகின்றன. ஜோதி என்பதன் பொருள் ஒளி, சுடர், தீபம், வெளிச்சம் மட்டுமல்ல, அது இறைமையின் பேரம்சமாகும். வாழ்நாள் முழுக்க நமக்கு வழிகாட்டும் பேரதிசயமும் ஜோதிதான். அச்சன்கோயில் அரசன் ஆனந்த சித்தன், ஏழை பங்காளன், கலியுக வரதன் ஐயப்பன் மகிமை மிக்க மகர ஜோதியாய் வடிவம் கொண்டு அண்ட சராசரங்களுக்கும் அருளை வாரி வழங்குகின்றான். ஆகையால் என்றும் அவன் மீது மாறாத பக்தி கொண்டால் ஜோதியின் வடிவில் அந்த சுந்தரனை காணலாம். தரணிக்கு அருளும் அந்த தர்ம சாஸ்தாவின் தாழ் பணிந்து ஐயனை வேண்டினால் அகிலம் சிறக்கும், அன்பு பெருகும், ஆன்மீகம் தழைக்கும், ஆன்மா ஜொலிக்கும் என்பது சாஸ்திரங்கள் சொல்லும் சத்தியமான உண்மையாகும். மணிகண்டன் அம்சமான மகர ஜோதியை போற்றிடுவோம். சபரிவாசன் அருளால் சகலமும் பெற்று வாழ்ந்திடுவோம். ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஓம் சுவாமியே சரணமையப்பா.